இது பாரதியார் கனவுகள் அத்தியாயம் 2 சாதியில்லா சமுதாயம். ஒரு மனிதனை பற்றி பேசும் முன் அவன் சாதி என்ன என்று கேட்கப்படும் நாடு இது. ஆனா பாரதியார் கேட்டார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அந்த கவிதை பள்ளி புத்தகத்துல மட்டுமல்ல, நம்ம மனதிலையும் என்றென்றும் ஒலிக்கணும். தொழிலுக்கே மதிப்பு, நல்லவனுக்கே மரியாதை. அவங்க பிறந்த வீடு பெரியதா சின்னதா அது முக்கியமில்லை. சாதி பிரிவில்லாத சத்திய நாட்டினை காண்பதற்கே பிறந்தோம். இன்றும் நம் வாழ்க்கையில் இருக்கும் வேலையிட பேதம், திருமண வேடிக்கை, பள்ளி சீட் விருப்பம், இவங்க எல்லாம் ஒவ்வொன்றா பாரதியாரின் கனவுக்கு எதிர்க்கட்சிகள். உண்மை சமத்துவம், சமூக ஒற்றுமை இது வரணும் என்றால் நாம் தான் ஆரம்பிக்கணும். சாதி தெரியாத சமுதாயம் பாரதியார் கனவுல மட்டும் இருக்கணுமா, இல்லை நம்ம கையாலும் அது சாத்தியமாகணுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் பல கனவுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது கதை கதையாக.